நீ சொல்றதான் கரெக்ட். கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்புனப்ப கூட இனி நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னும் நான் கோவில் அணுவை சந்திச்ச அந்த நொடியில இருந்து வெளியே வரவே இல்லடா. சரி, இனிமே நான் யாருக்கிட்டவும் இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். நான் கண்டிப்பா பொறுமையா காத்திருப்பேன். அனு சம்மதிச்சது, என் காதலை ஏத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். எனக்கு அது போதும். டேய், எல்லாம் ஸ்மூத்தா நடக்கும். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், அவ்வளவுதான். இல்லடா, இந்த விஷயத்துல நீ எனக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணுவ, ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நீ மட்டும் இல்லைன்னா நான் உயிரோடவே இருந்திருப்பேனா? அனு என் காதலை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களா? இது எல்லாமே நடந்திருக்குமான்னு எனக்கு சத்தியமா தெரியலடா. உனக்கு நான் தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். ஆகாஷ், ரிலாக்ஸ். இது காரணம் நான் இல்ல, உன்னோட நம்பிக்கை தான். யாருமே நம்பாத அந்த விஷயத்த நீ முழுசா நம்பி இருந்த, அதுக்கான ரிசல்ட் தான் இது. இல்லடா, அபிக்கும் உனக்கும் செட்டே ஆகலைனாலும் என் கூட கோயம்புத்தூருக்கு வந்து அவங்கள்ட்ட பேசி புரிய வச்சு எனக்கும் தைரியம் கொடுத்து நீ கொடுத்த ப்ராமிஸை நீ நிறைவேற்றிட்ட. நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியல. டேய், லவ் பண்ணி அது இல்லாம போன பெயினை அனுபவிச்சுட்டே வாழ்ற வழியெல்லாம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது என்னோட போகட்டும், உனக்கும் அதை தொடர்ந்துடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்தேன். நீ ஹாப்பியா இரு ஆகாஷ், எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். சரி வா. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்துடுச்சா? முடிஞ்சு போச்சு, நிம்மதியா மூச்சு கூட விட முடியாம அனு இவனை காதலிக்கிறதா ஒத்துக்கிறதா வேற சொல்றானுங்க. அனு அபிய அவனுங்க இங்க பாத்துருக்கானுங்கன்னா அவங்க இங்க வந்துட்டாங்களா? நம்ம கிட்ட கூட இத பத்தி ஒரு வார்த்தை சொல்லலையே. அபி, எனக்கே தெரியாம நீ இவ்வளவு வேலை பண்ணிருக்கியா? நல்ல வேலை, நம்ம வீட்டை இன்னும் காலி பண்ணல. இப்ப உடனே அங்க போய் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்.